நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ் சார் வந்து நிறைய முயற்சி பண்ணி இந்த குற்றத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் கேசவன். இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சைபர் கிரைம் விழிப்புணர்வு தான் நான் கொடுக்க போறேன். இப்போதைக்கு ஏன் சைபர் கிரைமை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாவட்டத்துல வந்து தண்ணீர் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதை பத்தி நிறைய அவேர்னஸ் கொடுத்து தண்ணீரை சேமிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜாதி பிரச்சனை நிறைய இருந்துச்சு. அதுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அரசு மூலமா அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்ப நம்ம மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சைபர் கிரைமோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கு. இப்ப லாஸ்ட் மாசத்துல மட்டும் நம்ம மாவட்டத்தை சேர்ந்த 50 பேர் வந்து ராமநாதபுரம் காவல்துறை மூலமா சைபர் கிரைம்ல ஈடுபட்ட ஒரு 50 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு முழுவதும் 850 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எப்படி நடக்குதுன்னா, தங்களோட சுய விவரத்தை ஒரு கமிஷனுக்காகவோ சின்ன ஒரு தொகைக்காகவோ அவங்களோட பேங்க் அக்கௌண்டா இருக்கட்டும், அவங்களோட ஆதார் கார்டா இருக்கட்டும், பேன் கார்டா இருக்கட்டும், தன்னோட தரவுகளை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து இந்த சைபர் கிரைம்ல இன்வால்வ் ஆகி இதுல அப்பாவி மக்கள் தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் திரு சந்தீஷ் அவர்கள் கூட நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே. ஆனா இது வந்து காவல்துறை மூலமாவோ இல்ல ஒரு பேங்க் ஸ்டாஃப் மூலமாவோ இல்ல என்னை மாதிரி ஒரு வழக்கறிஞர் மூலமாவோ இதை வந்து தீர்க்க முடியாது. நம்மளோட ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து சரியா இருந்தா மட்டும்தான் இந்த சைபர் குற்றத்தை வந்து குறைக்க முடியும். ஏன்னா உங்களோட ஒரு பேங்க் அக்கௌண்ட இன்னொரு பர்சனுக்கு கொடுக்கறது மூலமா அது வந்து உங்களுக்கு அப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஆனா அது வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குற்றமா வந்து நடக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். ஏன்னா நான் இப்ப இந்த சைபர் கிரைம் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி கேஸ் எல்லாமே எடுத்து பாக்குறேன். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நான் டிராவல் பண்ணி இந்த கேஸ் முழுவதுமா நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுல பாதிக்கப்படுறது எல்லாமே வந்து ஒரு 1000க்கும் ஒரு 2000க்கும் ஆசைப்பட்டு தங்களோட சுய விவரங்களை, அதாவது பேங்க் அக்கௌண்ட், அவங்களோட ஆதார், பேன் இதெல்லாம் கொடுத்து ஒரு சின்ன கமிஷனுக்காண்டி ஆசைப்பட்டு நிறைய பேர் அவங்களோட சொந்த ஃபண்டா வந்து நிறைய இழக்குறாங்க. இதுல நிறைய பேர் அரெஸ்ட் ஆகி உள்ள போயிருக்காங்க. இப்ப நீங்க இருக்கிறவங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இப்ப என்கிட்ட வர கிளைண்டே வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 17 வயசு 18 வயசுலாம் இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பேசுறாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவரோட ஒரு 5 பேங்க் அக்கௌண்ட ஒரு இன்னொரு பர்சன்ட்டா ஒரு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அவர் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த 5 பேங்க் அக்கௌண்ட் கொடுத்ததுனால அவருக்கு வந்த வருமானம் வந்து ஒரு 5000 ரூபாய் தான். ஆனா அவர் செலவு பண்ற தொகை 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவரோட கம்ப்ளைண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ற மாதிரியா இருக்கு. இத வாங்கி யூஸ் பண்றவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு எங்க வேணாலும் தூக்கி போட்டு போயிருவாங்க. அது அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்க அது மூலமா நிறைய காசு சம்பாதிச்சு அவங்க பாட்டுல ஒதுங்கி போயிருவாங்க. ஆனா இந்த பேங்க் அக்கௌண்ட நீங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலமா உங்களோட ஃபியூச்சரே பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இத நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்களுக்கு முயற்சி பண்ணி தெரியப்படுத்துங்க. இல்ல உங்க வீட்டுல உங்களோட பசங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேர்ல எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி விசாரிங்க. ஏன்னா பேரண்ட்ஸுக்கே தெரியாம இந்த விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ் சார் வந்து நிறைய முயற்சி பண்ணி இந்த குற்றத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நம்ம மாநிலம் முழுவதும் சைபர் கிரைம் காவல்துறை வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மாவட்டம் தான் இருக்கிறதுலே நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்தாலும் இந்த 2026ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அரெஸ்ட் ஆனதுல அதிகபட்ச இதே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் பீப்புள் வந்து நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. சோ உங்களுக்கு நிறைய உங்களை சுத்தி இருக்க பீப்புளே வந்து நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சைபர் கிரைம்னால நடக்கிற குற்றத்தை வந்து குறைக்க முடியும். கடைசியா இப்ப லாஸ்ட் 7ஆம் தேதி 8ஆம் தேதி நடந்த மெகா சைபர் ஹண்ட்ல வந்து நம்ம ராமநாதபுரத்துல மட்டும் 50 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல மட்டும் 850 பீப்புள் வந்து இதுல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்டையுமே இதை சொல்லுங்க. இந்த மாதிரியா உங்களோட தனிப்பட்ட தரவுகளையோ உங்களோட பேங்க் அக்கௌண்டையோ யார்கிட்டயுமே ஒரு ரெண்டலுக்காகவோ இல்ல ஒரு சின்ன தொகைக்கு ஆசைப்பட்டு இந்த உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை யார்கிட்டயுமே கொடுக்காதீங்க. யாராச்சும் பண்ணினாலுமே அதை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட்ல இருந்துமே ஒரு நம்பர் சைபர் கிரைம் காவல்துறை வந்து ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க 1930 சொல்லிட்டு. அதுல நீங்க போன் பண்ணி சொன்னீங்கனாலுமே கம்ப்ளைண்ட் பண்ணீங்கனாலுமே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க. இல்ல நீங்க அதனால பாதிக்கப்பட்டீங்கனாலுமே அந்த 1930க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க
அவங்களே உங்களை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது இப்பவே நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, இல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட் யார்ட்டையும் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வாங்கி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்பவே முடிஞ்சிடும். இல்ல அந்த பேங்க் அக்கௌண்ட் சைபர் கிரைம் காவல்துறையினால ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களை சைபர் கிரைம் காவல்துறை எந்த வித கொஸ்டினும் கேட்காம அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸுமே போலீஸுக்கு இருக்கு. இத முடிஞ்ச அளவுக்கு நீங்களே குறைக்கிறதுக்கு வழியை பாருங்க.